இதை படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அப்படி மூச்சுக்கு தவிக்கிறா போல ஒரு சண்டை நடப்பது எல்லா வீட்லயும் சகஜம் கண்ணு, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டைக்கு பிறகு குளியலறையில் குளித்து கொண்டிருக்கிற அந்த நபர், அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியிலே துவாலையோடு நிற்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். இறங்கி போ. சண்டை என்பதுதான் அவமானமே தவிர சமாதானத்தை நாடி போவது ஒரு நாளும் அவமானம் இல்லை. நான் ஏன் போனா மொத வார்த்தை அவர் சொன்னாரா நான் சொன்னேன்னா? அந்த ஆள் தானே சொல்லிச்சு. அப்ப அது வந்து நிக்கட்டும். நான் என்ன இழிச்சவன, நீ ஈனவானவானாங்க என்று கேட்பது தவறா என்றால் தவறில்லை. ஏன் ஒவ்வொரு தடவையும் நானே விட்டு கொடுக்கணுமா, அந்த அம்மா விட்டு கொடுக்காதா என்று கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறதா என்றால் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால், அந்த வீட்டில் அந்த 2 பேர் மாத்திரம் இருந்தாக்க யாருமே விட்டு கொடுக்க வேணாம். நீ கத்தி எடுத்து குத்து மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமா யாராவது ஒருத்தர் துவாலையோடு வெளியே காத்திருக்கத்தான் வேண்டும். அது யார் என்று நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் 2 இள நெஞ்சங்கள் அந்த சண்டை என்கின்ற சூறாவளியில் சிக்கி மூச்சுவிட முடியாத இதயங்களாக புழுங்குகிற சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க கூடாது என்ற பொறுப்புணர்வு இருப்பவர்கள் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்பமாக இருக்கின்றன. சோறாயிடுச்சு வரலாம் என்று வீட்டு முகட்டை பார்த்து கொண்டே குரல் கொடுக்கின்ற மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைன்னு அர்த்தம். சண்டை ஆயிடுச்சு. இந்த அம்மா வந்து சோறு செஞ்சிருச்சு. அந்த ஆள் கோச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட டைம் இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லலை. முகட்டை பார்த்து நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு அப்படி சொல்லுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சுவத்தை பார்த்துக்கிட்டு மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சோறாயிடுச்சு என்று முகட்டு வலையை பார்த்து குரல் கொடுக்கின்ற மனைவி. கொடுத்த கடனை திருப்பி கேட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக பல்லாண்டுகள் கழித்து பார்த்தும் பாராதது போல் நடக்கின்ற நண்பன் ரொம்ப முக்கியம். இது இவர் தான் கடன் கொடுத்திருக்காரு. கடனை இவர் தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளா வரலன்ன உடனே ஏன்பா அது கூட கொடுத்தேனேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக பார்த்தும் பார்க்காதது போல் நடக்கிற நண்பன். அவன் நண்பன், அவன் எனிமி அவன். ஆனா நண்பன் என்ற பெயரிலே இருக்கிற பகைவன். இவர் கேட்டார் என்றதுக்காக இவரை பார்த்தும் சில பேர் கடன் கொடுத்தவன் எதிரில் வந்து சைடில் கூடி இந்த தெருவில் ஒதுங்கிடுவான், கண்ணிலே பட மாட்டான். பார்த்தும் பார்க்காதது போல் ஒதுங்குகின்ற நண்பன். போன கல்யாணத்துல உங்க வீட்டில் செஞ்ச மரியாதை சரியில்லை என்று 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. அண்ணா தங்க தாங்க வீட்டு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை? இது என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா? ஜரிகையில ஒரு இன்ச்சு குறைஞ்சுது, எனக்கு மாத்திரம் ஸ்வீட்டே வைக்கல, எங்க அப்பா அம்மா வந்தப்போ அவங்கள நீங்க மதிக்கல, இவ்வளவுதானே. 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. பெருமைக்கு எருமை மேய்க்கிறது எல்லா வீட்லையும் இருக்கும். ஆனால் சண்டைகள் என்பது வீடுகளில், பணியாற்றுகிற இடங்களில், தெருவில் ஒருத்தர் கால ஒருத்தர் மிதிச்சிட்டாரு, மிதிச்சுட்டு நிற்கிறாரு. இந்த ஆள் அந்த ஆளை கேட்குறாரு, உனக்கு இந்த எம்எல்ஏ எம்பி போலீஸ் உயர் அதிகாரிகள் யாராவது தெரியுமா? யாரையும் தெரியாது. வசதியானவங்க யாராவது தெரியுமா? எவனையுமே தெரியாது. காலை எடுடா எருமை மாடுனர். எல்லா இடத்திலும் வெளியில போற இடத்துல வெளியில நடக்கிற சண்டைகள் நம் உள் உணர்வை பாதிப்பது. அந்த நேரத்தில் ஒரு கோபம், ஒரு டென்ஷன். ஆனா வீட்டுக்குள்ளும் பணியாற்றுகிற இடங்களிலும் இருக்கிற சண்டைகள் நம்மை உருக்குலைத்து போடுகின்றன. இந்த தலைப்பை பப்பாசியை சேர்ந்த சகோதரர் முருகன் அவர் தான் ஓயாம் ஃபோன் பண்ணி 1 நிமிஷத்துக்கு ஒரு தலைப்பு சொல்லுங்க தலைப்பு சொல்லுங்க தலைப்பு சொல்லுங்க.
அவர் கேட்டபோது கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுடைய ஒரு கவிதையை படித்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் நம்ம மேலே மேலே போவோம். சில கவிதைகள் கடுமையானவை, ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய கவிதைகளைத்தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமான கவிதையாக இருந்தால் கூட வந்து சேர்ந்துடலாம். நம்ம ரவி சுப்பிரமணியத்தினுடைய ஒரு கவிதை, மிக அபாரமான கவிஞர், தமிழகம் பாராட்ட வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான கவிஞர்களில் ரவி சுப்பிரமணியம் ஒருவர். கவிதை ஆரம்பிக்கிற போதே சொல்லுகின்றார், எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. முதல்ல இல்லை எப்படி சொல்றார் பாருங்க, எப்படியும் இன்றைக்கு சண்டை வந்துவிடும் என்று உள்மனது சொல்லியது. ஓங்காரமும் தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். புரியுதா அந்த லைனு? ஓங்காரமும் தாண்டவமும் உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு புரியாதது இல்லை. உங்க ஊர் கோவிலே இருக்கிற சிற்பம் தானே. தாண்டவமும் ஆடிய ஒரு ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். இதை யார் ஆடி இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மனசுலயே வச்சுக்கோங்க, வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தானே. ருத்ர நடனத்தை ஆடி முடித்தாய். மூச்சு திணறிய என்னுடைய மனதை அள்ளி போட்டு கொண்டு தோணியை வேக வேகமாக ஓட்டி வெளியே வந்தேன். இந்த இடத்துல தான் ஒரு கவிஞர் விஸ்வரூபம் எடுக்கிறான். ஒவ்வொரு சண்டையிலும் ஏதோ ஒரு மனது மூச்சு திணறுகிறது இல்ல. அது எந்த மனதுன்றது அந்தந்த சண்டையில யார் கை ஓங்கி இருக்கிறது என்பதை பொறுத்தது. யார் கை ஓங்கி இருக்கிறதோ அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொருவருடைய மனசு என்ன ஆகும்? ரவி சுப்பிரமணியம் சொல்லுகிறார், மூச்சுக்கு தவிக்கிற தண்ணிக்குள்ள இருக்கிற ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியலன்னா மூச்சுக்கு எப்படி தவிப்பான்? அப்படிதான் அந்த சண்டை உருவாக்குகிற சூழல். மூச்சுக்கு தவித்த மனத்தை படகிலே தூக்கி போட்டு வெளியே கொண்டு வந்தேன். சண்டை வரும்போது வெளியில போயிருங்கன்றார், அவ்வளவுதான், சிம்பிள். வெளியே கொண்டு வந்தேன். ஆனாலும் என்ன, குளியலறையில் நீ குளித்துக் கொண்டிருக்கிற போது துவாலை கேட்பாய் என்று வெளியே காத்திருக்கிறது என்னுடைய மனது என்று கவிதையை முடிக்கிறார். அவ்வளவுதானே? கைத்தட்டல் அவ்வளவுதானே? இந்த அனுபவம் ஒரு கவிஞனால் மாத்திரமே வடித்து சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒரு கவிஞனுக்கு மாத்திரம் நேருகிற அனுபவம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் நேருகிற அனுபவம். இதை படிக்கிற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால், அப்படி மூச்சுக்கு தவிக்கிறா போல ஒரு சண்டை நடப்பது எல்லா வீட்லயும் சகஜம் கண்ணு, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டைக்கு பிறகு குளியலறையில் குளித்து கொண்டிருக்கிற அந்த நபர், அது கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியிலே துவாலையோடு நிற்பதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். இறங்கி போ. சண்டை என்பதுதான் அவமானமே தவிர சமாதானத்தை நாடி போவது ஒரு நாளும் அவமானம் இல்லை. நான் ஏன் போனா மொத வார்த்தை அவர் சொன்னாரா நான் சொன்னேனா? அந்த ஆள் தானே சொல்லிச்சு. அப்ப அது நிக்கட்டும். நான் என்ன இழிச்சவன, நீ ஈனவானவானாங்க என்று கேட்பது தவறா என்றால் தவறில்லை. ஏன் ஒவ்வொரு தடவையும் நானே விட்டு கொடுக்கணுமா? அந்த அம்மா விட்டு கொடுக்காதா என்று கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறதா என்றால் நியாயம் இருக்கிறது. ஆனால் எதற்காக யாரோ ஒருவர் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்றால், அந்த வீட்டில் அந்த 2 பேர் மாத்திரம் இருந்தாக்க யாருமே விட்டு கொடுக்க வேணாம். நீ கத்தி எடுத்து குத்து மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்று கூட சொல்லிவிடலாம். ஆனால் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமா யாராவது ஒருத்தர் துவாலையோடு வெளியே காத்திருக்கத்தான் வேண்டும். அது யார் என்று நீங்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தால் 2 இள நெஞ்சங்கள் அந்த சண்டை என்கின்ற சூறாவளியில் சிக்கி மூச்சு விட முடியாத இதயங்களாக புழுங்குகிற சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க கூடாது என்ற பொறுப்புணர்வு இருப்பவர்கள் நான் ஏன் விட்டு கொடுக்கணும்ன்ற கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் ரவி சுப்பிரமணியம் உங்களுக்கு சொன்னாரா? சொல்லல. ஆனால் ஒரு கவிதையை படிக்கிற போது நம்முடைய நெஞ்சு கவிதை புத்தகத்தை
புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்களுக்குள் என்ன மிச்சம் இருக்கிறதோ அதைத்தான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுத்தது. அதனால்தான் எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்லுகிறார், ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன அறிந்து கொண்டாய் என்பது முக்கியமே அல்ல, ஒரு கவிதையிலிருந்து நீ என்ன உணர்ந்து கொண்டாய் என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி. ஒரு கவிதையிலிருந்து அறிந்து கொள்ள முடியுமா? முடியும். பயங்கரமான சயின்டிஸ்ட் ஒருத்த ஒரு கவிதையை எழுதி இங்கிருந்து வானத்திலிருந்து பூமிக்கு எவ்வளவு இடைவெளி தெரியுமா, சந்திராயன் 3 உள்ளே இறங்கிய பிரின்சிபல் உனக்கு, இதெல்லாம் கவிதை எழுதலாம்னா எழுதலாம். இந்த கவிதையிலிருந்து ஏதாவது அறிய முடியும். ஆனால் எந்த கவிதை உங்கள் நெஞ்சத்தில் இருக்கும் என்றால், ஒரு கவிதை புத்தகத்தை மூடி வைத்த பிறகு உங்கள் நெஞ்சுக்குள் என்ன மிஞ்சுகிறதோ, என்ன உணர்கிறீர்களோ, அதுதான் அந்த கவிதை உங்களுக்கு கொடுப்பது. ரவி சுப்பிரமணியத்தினுடைய கவிதை நம் ஒவ்வொருவருக்குமானது. ஏன்னா எல்லா வீட்லையும் சண்டை இருக்கு, எல்லா வாழ்க்கையிலும் சண்டைன்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். சண்டைன்றது ஒரு பெரிய ஸ்டேஜ். முரண்கள், கான்ஃப்ளிக்ட்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, முரண்கள். முரண்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை கூட இந்த பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது. அப்போ முரண்களோடு வாழ்வது எப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது? பெரியவர்கள் சொல்லி கொடுக்கலாம், ஆனா அவங்களே பாதி நேரம் சண்டையிலே இருக்காங்க. பிள்ளைகளோட அதிகமா சண்டை போடுறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சண்டைகளும் சமாதானங்களும் ரொம்ப ஈஸியா இருக்கு. கண்ணதாசன் அதை பற்றி ஒரு கவிதை எழுதி இருக்கிறார். உன்னோட நான் டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்து சண்டைகள். அவ்வளோ சின்ன பிள்ளை இப்ப டூ விடுறீங்களாப்பா? எல்லாமே ஓரளவு பெரிய பிள்ளையா இருக்கு, ரொம்ப சின்ன பிள்ளை கண்ணிலே தெரியுது. நாங்களாம் அந்த பிள்ளை தான் இருக்கு. நாங்களும் ஸ்கூல்ல படிக்கும்போது கட்டாயம் டூ விடுவோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்கள விவரமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உன்னோடு டூ என்று சொல்லுவதில் தொடங்குகிறது பிள்ளை பிராயத்தினுடைய சண்டைகள். கொஞ்ச நேரத்திலேயே இப்ப பழம் என்று சொல்லுவதில் வந்து சேருகின்றன சமாதானங்கள். பிள்ளையா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. புரியுதானே? இது மட்டும் கவிதை, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கோனார் நோட்ஸ் வேணாமே. சரி, பிள்ளைகளா இருக்கிற போது சண்டைகளும் சமாதானங்களும் சுலபமாக இருக்கின்றன. சோறாயிடுச்சு வரலாம் என்று வீட்டு முகட்டை பார்த்து கொண்டே குரல் கொடுக்கின்ற மனைவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைன்னு அர்த்தம். சண்டை ஆயிடுச்சு, இந்த அம்மா வந்து சோறு செஞ்சிருச்சு, அந்த ஆளு கோச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காரு. சாப்பிட்டு வரீங்களா? சாப்பிட டைம் இப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அப்படிலாம் சொல்லலை. முகட்டை பார்த்து, நீ ஒரு மனுஷனே இல்லைன்னு அப்படி சொல்லுது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சுவத்தை பார்த்துக்கிட்டு, மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு சோறாயிடுச்சு என்று முகட்டு வலையை பார்த்து குரல் கொடுக்கின்ற மனைவி. கொடுத்த கடனை திருப்பி கேட்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக பல்லாண்டுகள் கழித்து பார்த்தும் பாராதது போல் நடக்கின்ற நண்பன் ரொம்ப முக்கியம். இது இவர் தான் கடன் கொடுத்திருக்காரு, கடனை இவர் தான் கொடுத்திருக்காரு. ரொம்ப நாளா வரலன்ன உடனே ஏன்பா அது கூட கொடுத்தேனேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்காக பார்த்தும் பார்க்காதது போல் நடக்கிற நண்பன். அவன் நண்பன், அவன் எனிமி அவன். ஆனா நண்பன் என்ற பேரிலே இருக்கிற பகைவன். இவர் கேட்டார் என்றதுக்காக இவரை பார்த்தும், சில பேர் கடன் கொடுத்தவன் எதிரில் வந்து சைட்ல கூடி இந்த தெருவில் ஒதுங்கிடுவான், கண்ணிலே பட மாட்டான். பார்த்தும் பார்க்காதது போல் ஒதுங்குகின்ற நண்பன். போன கல்யாணத்துல உங்க வீட்டில் செஞ்ச மரியாதை சரியில்லை என்று 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. அண்ணா தங்க தாங்க, வீட்டு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை. என்ன பெரிய பிரச்சனை இது? என்ன இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையா? ஜரிகையில ஒரு இன்ச்சு குறைஞ்சுது, எனக்கு மாத்திரம் ஸ்வீட்டே வைக்கல, எங்க அப்பா அம்மா வந்தப்போ அவங்கள நீங்க மதிக்கல, இவ்வளவுதானே. 3 ஆண்டுகளாக பேசாத சகோதரி. வளர்ந்து கொண்டே போகிறது பகை, குறைந்து கொண்டே போகிறது அன்பு. சண்டைகளும் சமாதானங்களும் பிள்ளை பிராயத்தில் சுலபமாக இருக்கிறது என்று கவிதையை முடித்தார் கண்ணதாசன். யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். சில சமயம் நம்ம பசங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது நல்ல சண்டை போடுறாங்க, நாமே அப்பா அம்மாலும் சொல்லுது சண்டையில சேருது.
சண்டையில் சேருது அப்பா அம்மா. உடனே அந்த அம்மா ஸ்கூலுக்கு போய் ராகுல் தான் என் பையனை முதல்ல அடிச்சு, அவனை கூப்பிட்டு விசாரிங்க அப்படிங்குது. உடனே ராகுலோட அம்மா சும்மா இருக்குமா? அது உடனே பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டு நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போகுது. அவன் மகன் தான் ராகுல முதல்ல அடிச்சா, முதல்ல அந்த பிள்ளைய விசாரிங்க. சண்டை முத்தி போய் டீச்சர் பாவம் என்ன செய்யுதுன்னு தெரியாம 2 அம்மாவும் அடிச்சுக்குது, 2 அப்பாவும் அடிச்சுக்குது, 2 ஆயா அடிச்சுக்குது, 2 வீட்டு நாயும் அடிச்சுக்குது. சண்டை முத்தி போய் திரும்பி பார்த்தா ராகுல அடிச்ச பையனும் அதுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆகி போயிடுச்சு. 2 சிரிச்சுக்கிட்டான். பிள்ளைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்குல்ல. வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுகிறார். வண்ணதாசனுடைய கவிதை. அந்த அப்பா என்ன செய்வாரு, சின்ன பிள்ளை அதை தூக்கிக்கிட்டு தான் எப்பவுமே கடைகள்லாம் போவார். மருந்து கடைக்கு போறார். அந்த பிள்ளைக்கு தெரியும் என்னென்ன மருந்து அப்பா ரெகுலரா வாங்குவாருன்னு பிள்ளைக்கு தெரியும். ஏன்னா அடிக்கடி போற கடை இல்லை. அங்க போன உடனே மருந்து கடைக்காரரும் பழக்கமானவர் தான், வழக்கமா போறவர் தானே. அப்பா பிள்ளைக்கு டெஸ்ட் வைப்பாரு, அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு. அம்மாவுக்கு அப்பா சொல்றாரு, அதாவது அவரோட அம்மா, அந்த பிள்ளையோட பாட்டி அம்மாவுக்கு அந்த குட்டி பிள்ளை சொல்லுது லிவோஜின். ஏன்னா அது கொஞ்சம் அந்த ரத்தம் கம்மியா இருந்தா லிவோஜின். அப்பாவுக்கு, அதாவது இவரோட அப்பாவுக்கு, அந்த பிள்ளையோட தாத்தாவுக்கு, அப்பாவுக்கு பிபி டேப்லெட் அந்த பிள்ளை சொல்லுது. எல்லாம் மனப்பாடமா வச்சிருக்காது. கடைக்காரர் சிரித்து கொண்டே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார். இந்த குழந்தைய சுமந்திருக்கிற அந்த தகப்பனுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, 2 எறும்பு மருந்துன்னு கேட்கிறார். அது வழக்கமாக வாங்குவது அல்ல. இப்ப வீட்டில் எறும்பு தொல்லை வந்திருக்கு, 2 பாக்கெட் எறும்பு மருந்து. பாப்பா கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று கேட்டான். கவிதை புரிஞ்சவங்க நல்லா கை தட்டுவாங்க. என்னங்க இது, கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விடுற ரேஞ்சுக்கு என்ன கொண்டு வந்துட்டீங்க? எல்லாருக்கும் மருந்து வாங்குகிற போது எறும்புக்கு மருந்து என்ற உடனே குழந்தையினுடைய அழகான உலகம் நினைக்கிறது அவங்க வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லை, அதனால அப்பா மருந்து வாங்குறார். ஆனா மருந்து எதற்கு? எறும்பை கொல்லுவதற்கு. வண்ணதாசன் கவிதையை முடிக்கிறார், நானும் கேட்கவில்லை, அவரும் கொடுக்கவில்லை. மருந்து கடைக்காரர் இதை கேட்டுக்கு தானே இருக்காரு. அவரும் எறும்பு மருந்தை கொடுக்கல, இவரும் எறும்பு மருந்து கொடுங்கன்னு திரும்ப கேட்கல. திரும்பி வரும் வழியில் நினைத்தேன், கடவுள் ஏன் இந்த உலகத்தை குழந்தைகள் வசம் ஒப்படைக்க கூடாது என்று சொல்லி கவிதையை முடித்தார். இஸ்ரேலிலே இருக்கிற குழந்தைகளும் காசாவிலே இருக்கிற குழந்தைகளும் சேர்ந்து முடிவு செய்திருந்தால் இந்த சண்டை எப்போதோ நின்று இருக்கும். வளர வளர நம்முடைய மனத்தில் படுகின்ற நம்முடைய ஈகோ எந்த சண்டைகளையும் சமாதானம் என்ற ரேஞ்சுக்கு எடுத்து போக முடியாதபடி செய்கிறது. இவன் மனுஷனுக்கு தானடா சண்டை போறான்னா, மனுஷன் இயற்கையோட போய் சண்டை போறான். இவனை விட பைத்தியக்காரன் இருக்கவே முடியாது. எது ஜெயிக்கணும் உனக்கு தெரியலையாடா? நீ 500 மரத்தை வெட்டுற, நீ நினைக்கிற நீ மரத்தை ஜெயிச்சிட்டேன்னு. நீ உன்னுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய நீரை குறைத்து விட்டாய் என்பது மரத்துக்கு தெரியும். அவங்க அழகா ஒரு கதை சொன்னாங்க, டோடோ பறவையை பற்றி சொன்னாங்கல்ல, கேட்டீங்களா இல்லையா? கொழுன்னு இருக்கிற டோடோ பறவைய கொன்னு தின்னாங்களாம். கடைசியில் பார்த்தா அந்த பகுதியில் வர்ற ஒரு தாவரம் அதற்கு பிறகு வளரவில்லை. இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதை புரிந்து கொள்ளாத ஒரே உயிரினம் மனிதன் மாத்திரம்தான். இதை பற்றி ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். சுருக்கமா சொல்ற அந்த கதையை. ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு பேச வந்துவிட்டு எழுத்தாளர்களினுடைய கதைகளை சொல்லாமல் நாங்கள் வேறு எதை சொல்லுவது? ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட், அவரோட மனைவியும் சயின்டிஸ்ட், அவருடைய அப்பாவும் சயின்டிஸ்ட். அப்பாவும் மகனும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் பேர்ட் மைக்ரேஷன், பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட தூரம் பறந்து வருகின்றன பறவைகள். நம்ம படிச்சிருக்கீங்களாம்மா? எல்லாருமே முறைச்சு பார்க்குறீங்க பிள்ளைங்கள. யாராவது கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டாங்களா வலுக்கட்டாயம்மா? ஒரு சிரிப்பை காணுமே முகத்தில்.
இந்த ஆண்டி என்னைக்கு முடிச்சு நாங்கள் எப்போ பஜ்ஜியை சாப்பிட்டு அந்த ரேஞ்சில் இருக்கு. பரவாயில்ல, வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறமா பேர்ட் மைக்ரேஷன் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் மகன். அவருக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, பறவைகள் ஏன் இவ்வளவு தூரம் பறக்கிறது? அதை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதை ஏன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே செய்யுமா? அதை நீ இருக்கிற மரத்துக்கு பக்கத்துலேயே நீ முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க மாட்டியா? நீ எதுக்காக 10,000 கிலோமீட்டர் பறந்து வருதுங்க? ஆர்டிக் டர்ன்னு ஒரு பேர்டு இருக்கு. வட துருவத்திலிருந்து தென் துருவம் மாத்திரம் பறந்து வருது. சயின்டிஸ்டுக்கு புரியவே இல்லை, எதுக்காகடா இவ்வளோ தூரம் வரீங்க? நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே செய்ய மாட்டேன். இதற்கான கேள்வி இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஏன் அவ்வளவு தூரம் பறந்து வருதுன்னு தெரியல. அதை விட பெரிய கேள்வி என்னன்னா, பாதையே மாறாம வருதுங்க. நம்ம ஆளு கூகுள் மேப் வச்சுக்கிட்டே அந்த அம்மா வடக்குல திரும்ப சொன்னா தெற்குல திரும்புறோம். ஆனா கூகுள் மேப் அம்மா நல்ல அம்மா, திட்டவே திட்டாது, சொல்லிக்கிட்டே இருக்கும். டேக் a U-turn now, டேக் a U-turn now, டேக் இவன் நேர போவோம். அது திட்டுது அவனை. அறிவு இருக்கா? நான் தான் சொல்றேன்ல, யூட்டர் எடுன்னு சொல்றேனே நான். உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கு, அது கேட்குதா? இல்லை. கோ ஃபார் another 5.5 kilometers and then take a U-turn. இதுவே வீட்டம்மா இருந்தால் என்னென்ன திட்டிருக்கோம். நான் தான் சொல்றேன்ல திரும்புன்னு. ஒருத்தர் பேச்சை கேட்கறது உன் தலைமுறையிலேயே யாருக்கு இல்லை, உன் குடும்பத்திலே யாரும் கேட்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா உன்னை சரியா வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா? பரம்பரையே மானக்கேடு உண்டாக்கும். ஆனால் கூகுள் அக்கா யாரையுமே திட்டாது, நல்ல அக்கா. அது கூகுள் மேப் அக்கா நல்ல அக்கா. இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன கூகுள் மேப் இருக்கு சார்? ஒரு போர்டு இருக்கா? கடலுக்கு மேலே பறக்குது சார். ஒரு மேப் இருக்கா? ஒரு போர்டு இருக்கா? என்ன சார் இருக்கு? நீ 10,000 கிலோமீட்டர் பறக்கிற ஒரு டைரக்ஷன் கிடையாது. So this question is always puzzled the scientists. எப்படி வழியை கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பையன் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பையனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த அம்மா அதோட தீவிரமாக ஆராய்ச்சி. எதை பற்றி என்றால் மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள். நல்ல குடும்பம். ஏன்னா கணவன் மனைவி சந்திச்சிக்கவே முடியாது, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். இவர் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால இவர் வேற ஒரு இடத்துல இருக்கார். அந்த அம்மா ஃபிஷ்ஷை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால கடல் ஓர பகுதிகளில் தான் அந்த அம்மா இருக்கும். சந்திச்சிக்கவே மாட்டாங்க, எப்போவாவது ஒவ்வொரு தடவை சந்திச்சுப்பாங்க. இந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இந்த பேர்ட்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்குது? மனித கண்கள் அதுக்கு இல்லை. பட் தெர் ஆர் இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் ரே ஃபீல்ட்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். இன்ஃப்ராரெட் கதிர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு வந்து வாயுமண்டலத்தில் இருக்கிறது. மனித கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் பறவைகளுக்கு அது தெரியும். இந்த இன்ஃப்ராரெட் ஃபீல்ட்ஸில் இருக்கிற வழியை வச்சுக்கிட்டு தான் அது இவ்வளவு தூரம் பறக்கிறது. நான் என்ன பண்ண போறேன், இதை நான் கண்டுபிடிச்சேன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ விஞ்ஞானிக்கு எது முக்கியம்? கண்டுபிடிச்சது முக்கியம் இல்லை, நீ தான் கண்டுபிடிச்சேன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணி பேட்டன்ட் வாங்கினா தான் துட்டு தேரும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அதை தான் செய்யணும். நான் இதை ப்ரூவ் பண்ண போறேன். அதை இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து பறவைகள் பறப்பதற்கான வழித்தடம் அதுதான் இன்னும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், பறவைகள் போகிற இன்ஃப்ராரெட் ரேஸ் அந்த ஃபீல்டு இருக்குல்ல, அதை திசை மாற்ற போகிறேன். அப்போ எங்கேயோ போக வேண்டிய பறவை வழி தப்பி நான் எங்க அந்த ஃபீல்டை மாத்திருக்கேனோ அங்க வந்துடும். இப்ப வந்து குஜராத்துக்கு போக வேண்டிய ஒரு பறவை நாகர்கோயிலுக்கு வந்துடும். அப்படி வந்துச்சு நான் காட்டியும் என்னுடைய தியரியை இந்த உலகமே ஒத்துக்கொண்டு என் காலடியில் மண்டியிட வேண்டும் அப்படின்னு அந்த மகன் சொல்றான். அப்பா வயசானவர், அவருமே சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன சொல்றாரு, டேய் தம்பி, பறவைகளை பத்தி உனக்கு தெரியாதுடா, இந்த இயற்கை ரொம்ப பெருசு. இயற்கை தன்னுடைய பாதைகளை எப்படி கட்டமைக்கிறது என்பதை கேவலத்திலும் கேவலமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் புரியாதுடா தம்பின்னு அப்பா அட்வைஸ் பண்றார். அப்பா அட்வைஸ் பண்ண உடனே வளர்ந்த மகன்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், தந்தையே உங்களுடைய அறிவுரையை இப்போதே ஏற்று அப்படி சொல்லுவாங்க. சும்மா இருப்ப நையின்னு என் நேரம், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு பேர் ரிசர்ச்ல இருக்கேன், நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், நீ அந்த காலத்து ரிசர்ச் மெத்தடே வச்சு உனக்கு என்ன தெரியும், யூ கீப் குவைட். அப்புறம் அப்பா என்ன சொல்லுவாரு, எல்லா வீட்டு அப்பாவும் என்ன சொல்லுவாரோ அதான் சொல்லுவார், எக்கேடு கெட்டு ஒழி, எனக்கு என்ன. இப்போ இவன் இன்ஃப்ராரெட் ஃபீல்டை மாத்திட்டார்.
இப்ப பறவைகள், குஜராத்துக்கு போக வேண்டிய பறவை திடீர்னு திசை மாறி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், மகனுக்கு மகிழ்ச்சி தாங்கல. எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரு, சக்சீடட் இன் மை ரிசர்ச், அதுவாக்கு இதுவாக்கு. அப்ப திடீர்னு ஞாபகம் வருது, எல்லாருக்கும் நான் என்னுடைய வெற்றியை பத்தி சொன்னேன், ஒரு முக்கியமான ஆளுக்கு என்னோட வெற்றியை பத்தி சொல்லலையே, என் மனைவிக்கு இன்னும் சொல்லலையே. மனைவிக்கு ஃபோன் பண்றாரு. மனைவி சொல்றாங்க, நான் வீட்டு வாசல்ல தான் இருக்கேன். எப்பமா வந்து நீ? நான் வந்து ஜெயிச்சிட்டேன்றதை செலிப்ரேட் பண்ண, நான் நீ ஜெயிச்சிட்டேன்றதை நான் ஏன் செலிப்ரேட் பண்ணோம், நான் அதுக்கு வரல, பின்ன எதுக்கு வந்த? திடீர்னு ஒரு புதிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மீன்கள் உலகத்தில், அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ஃபிஷ்ஷை பத்தி ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்ட். மீன்கள் உலகத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது? குஜராத் கடற்கரையிலே இருக்க வேண்டிய பல மீன்கள் அவ்வளவு தூரம் நீந்தி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்னே எங்களுக்கு புரியல. இதெல்லாம் குஜராத்ல இருக்கிற எப்போ வழக்கமா இருக்கிற மீன் திடீர்னு கூட்டம் கூட்டமா கிளம்பி லட்சக்கணக்கான மீன்கள் குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆனா அது எதுக்கு வந்ததுன்றது சயின்டிஸ்டுக்கு தெரியும் தானே. இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க கூடிய பாதைகளே அல்ல. மீன்கள் ஒரு இடத்துக்கு போகிறது என்றால் யாரு, ஒவ்வொரு பறவைகள் ஒரு இடத்துக்கு போறதுன்னா ஒவ்வொரு மீனுக்கும் யார் எஸ்எம்எஸ் அமைச்சது, மச்சான் நீ அங்க போயிரு, நம்பால அங்க வர, யார் சொன்னது? ஆனால் இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க முடியாதவை. அதான் அந்த டோடோ கதையில இருந்ததும் அதுதான், ஜெயமோகன் எழுதிய இந்த கதையில் இருப்பதும் அதுதான். விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃப்தோப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் போராமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை.
கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை. விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் முயூவ விளக்க உரை. யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. எவர் இடத்தும் பொறாமை கொள்ளாதிருப்பதை ஒருவன் பெற்றால் சீரிய சிறப்புகளுள் அது போன்றது வேறு இல்லை. கலைஞர் விளக்க உரை. யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்கப் பெருமையானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறு எதுவுமில்லை.